ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொல்லியாச்சுன்னா, ஆசியாவிலே மிக நீளமான சர்ச்சுன்னு அறியப்படுற கத்தோலிக்க பாபிலோனார் சர்ச்சை பற்றி தான் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா கர்நாடகா மைசூரில் இருக்குது. அதாவது மைசூர் பேலஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த பாபிலோனார் சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சோட வரலாறை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இது கிரேக்க நாட்டில் சிறிய தீவை ஆண்டு இருந்த ஒரு அரசருக்கு ரொம்ப காலமாக குழந்தை இருக்காது. அப்போ ஒரு வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் பாபிலோனா. இந்த பாபிலோனான்னு பேர் என்னென்னா ஒளி மிகுந்தவள்னு தான் பேர். அப்போ அப்படி இருக்கும்போது பாபிலோனாவின் 13வது வயசு பிராயத்தில் ரோமானிய பேரரசு இந்த தீவு மேலே படையெடுக்க இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கி படையெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, சரியா நாடு நீங்கள் படையெடுத்தால் தாங்காது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாபிலோனான அழகில் மயங்கி என்ன பண்ணுவாங்கன்னா ரோமானிய பேரரசு இவ்வளோ மனம் முடிக்க கேட்பாங்க. அப்போ பாபிலோனா இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த பற்றுதலின் காரணமாக இதுக்கு மறுத்துருவாங்க. இதனால் கோபமடைஞ்ச ரோமானிய பேரரசு என்ன பண்ணுவாங்கன்னாக்கி பாபிலோனாவை மிக கொடுமையான முறையில் கொன்னுருவாங்க. 1926 மைசூர் மகாராஜோட செக்ரட்டரி மூலமாக தான் இந்த நினைவு சின்னம் மைசூருக்கு கொண்டு வரப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச்சுக்கு முன்னாடி 1843 ஒரு சர்ச்சு இருந்தது. அது மைசூர் மன்னர் இங்கே வாழ்ந்துட்டு இருந்த யூரோப்பியன்ஸுகளுக்காக மைசூர் மகாராஜாவில் கட்டப்பட்டது. இந்த பாபிலோனா சர்ச்சு 1946 கட்டப்பட்டது. அதுபோல் இந்த பாபிலோனா சர்ச்சு கர்நாடகா லேண்ட்மார்க்கில் இதுவும் ஒன்று. அதுபோல் இந்த சர்ச்சு உள்ளே நமக்கு வீடியோலாம் எடுக்க முடியாது, அதனால தான் நான் வெளியே காட்டி தரேன். அதுபோல் இந்த ஸ்டெப்பில் இறங்கி நீங்கள் இவ்வளோ பண்ணிருந்தாக்கி இந்த பாபிலோனாவோட நினைவு சின்னம் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம். அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை நல்ல ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போல் இந்த சர்ச்சுக்குள்ளே ஏசி ஒன்றும் கிடையாது, ஆனால் எனி டைம் எப்போவுமே அது ரொம்ப கூலாக தான் இருக்கும். அதில் நீங்கள் கர்நாடகாவுக்கு போய் வாய்ப்பு இருந்துன்னு சொல்லியாச்சுன்னா அந்த சர்ச்சை ஒன்று விசிட் பண்ணுங்கள், பார்க்க நல்லா இருக்கும். இது கர்நாடகாவில் மட்டும் இல்லை, இது இந்தியாவிலே நீளமான சர்ச்சுன்னு அறியப்படுது. நம்ம இன்றைக்கி பாபிலோனா சர்ச்சை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.